பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்தியா தொழில் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதற்கு பின்னணியில் பல மகத்தான நிறுவனங்களின் பங்களிப்புகள் இருந்திருக்கின்றன. அந்த வகையில் ஒரு இந்திய தொழில்துறை வளர்ச்சிக்கு ஒரு மகத்தான பங்களிப்பை செய்த ஒரு நிறுவனத்தின் வைஸ் சேர்மன், மேனேஜிங் டைரக்டரோட அனுபவங்களை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அவரை பற்றிய ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பல துறைகளில் வணிகம் புரிந்து இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பை புரிந்துள்ளது கொத்தாரி குழுமம். 1917ஆம் ஆண்டு சந்துலா மோத்திலால் கொத்தாரி என்பவரால் தொடங்கப்பட்ட கொத்தாரி குழுமத்தின் துணைத் தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் தற்சமயம் பொறுப்பு வகித்து வருகின்றார் திரு ரஃபீக் அகமது. உலகின் நம்பர் 1 வணிக குழுமமாக தனது நிறுவனத்தை மாற்ற வேண்டும் என்பதே தனது இலக்கு என பேசுகின்றார் இந்த பல்துறை வணிகத்தின் பெருமகன். இந்தியாவின் உரத்தேவையை சமாளிக்கும் விதமாக கத்தார் நாட்டுடன் சுமார் 15 ஆண்டுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முன்னெடுத்துள்ளது கொத்தாரி குழுமம். பல ஆயிரம் கோடி மதிப்பிலான இந்த திட்டம் இந்திய விவசாயத்திற்கு புத்துயிர் ஊட்டக்கூடியது என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றார். காலணி தயாரிப்பு துறையில் தடம் பதித்துள்ள கொத்தாரி குழுமம் மிக பிரம்மாண்டமான காலணி தயாரிப்பு தொழிற்சாலையை பெரம்பலூரில் தொடங்க உள்ளது. மிக பின்தங்கிய பகுதியான பெரம்பலூரில் 50,000 பேருக்கு மேல் இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பினை பெறுவர் என பெருமிதத்துடன் பேசும் இந்த பல்துறை வணிகத்தின் பெருமகன், ட்ரோனர் கேமரா தயாரிப்பில் கொத்தாரி குழுமம் முன்னெடுத்து வரும் பிரமிக்க வைக்கும் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும், பாரம்பரிய கொத்தாரி குழுமத்தின் மிகப்பெரிய பொறுப்பினை திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த தான் எவ்வாறு அடைய முடிந்தது என்பது குறித்த சுவாரஸ்யமான தனது அனுபவங்களையும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலே நீங்க பார்த்திருக்கலாம், பல்துறை வணிகத்தின் பெருமகன் கொத்தாரி குழுமத்தினுடைய வைஸ் சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் திரு ரஃபீக் அகமது அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். இந்திய தொழில்துறைக்கு ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்தின் கடந்து வந்த பாதை அப்படின்றது நிறைய அனுபவங்களை கொண்டது. முதல்ல அந்த கொத்தாரி குழுமம், இந்திய தொழில்துறை, அந்த பங்களிப்பை எப்படி பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு கொத்தாரி குழுமம்னா இது ஒரு குஜராத்தி பேர். இவங்க 1905 சென்னைக்கு வந்துட்டாங்க. 1915 அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு. இந்த கம்பெனி டிஎம் கொத்தாரின்றவர் மூத்த அவர் தான் முதல் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அவங்க ப்ரைவேட் சேஃப் டெபாசிட்ன்றது ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஆரம்பித்தது அவங்க தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி இவங்க டெக்ஸ்டைல் பண்ணியிருக்காங்க, ஃபர்டிலைசர் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரின்னு தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காமராஜ் சிஎம்மாக இருக்கும்போது, அவர் ஐயா இருக்கும்போது இவங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது காமராஜர் அவர் ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும்னு சொன்னால் நேராக கொத்தாரிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வரான். சொன்ன வரலாறு தான். அவர் பிரதீப் கொத்தாரி என்கிட்ட சொல்லுவார், உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வரணும், இதுக்கு நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்திருக்கு. அவங்க ஃபர்டிலைசர் ஃபஸ்ட்டு எண்ணூரில் எஸ்எஸ்பி ஃபேக்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. 1956 பண்ணியிருக்காங்க. முராத் தேசாய் இனாகரேட் பண்ணியிருக்காரு. 55 ஏக்கர் எண்ணூரில் ஒரு ப்ரைவேட் ரயில்வே சைடிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஸோ அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி, சுகர் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. டெக்ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மில்லியன் ஸ்பிண்டில் வீவிங் எல்லாமே கோயம்புத்தூரில் இருந்துச்சு கொத்தாரிஸு. டீ காஃபியில் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் பயனியர்ஸ் கொத்தாரிஸ் தான். அந்த மாதிரி இது வேறு எவ்ரிதிங் அவங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருந்திருக்காங்க. ரொம்ப பெரிய பாரம்பரியமானது. எஸ்பெஷலி டிசி கொத்தாரி பார்த்திங்கன்னா பெரிய விஷனிஸ்ட்டு. வேர்ல்டில் அவருடைய ஒரு இண்டிவிஜுவலாக அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவர் எனி ஃபாரின் கொலாபரேஷன் அந்த காலத்துலேயே ஜென்ரல் ஃபுட்ஸ் எல்லாம் 80s அமெரிக்காலாம் இந்தியான்னு பார்க்குற காலத்துலேயே ஜென்ரல் ஃபுட்ஸை கொண்டு இங்கே டேங்க்குன்னு அந்த காலத்தில் ஒரு ஜூஸ் இருக்கும், அது அவங்க தான் கொண்டு வந்தாங்க கொத்தாரிஸு. அந்த மாதிரி ஹி வாஸ் அன் விஷனிஸ்ட்டு. ரொம்ப அருமையான பிஸ்னஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பர்சனலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஐஎஸ்ஓ சேர்மனாக செலக்ட் ஆனார். எல்லா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்திரா காந்தி மேடம் பர்சனலாக இவர மாதிரி ஒரு லீடர் வரணும்னு சொல்லி இந்தியன் அம்பாசிடர்ஸுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த அளவுக்கு ஓட் போட்டு கனடாவில் ஒரு கனடியனை வின் பண்ணி வேர்ல்டு ஐஎஸ்ஓ சேர்மனாக செலக்ட் ஆனார். அவரோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி. வாஸ் பிரசிடென்ட் ஃபார் வேர்ல்டு காஃபி அசோசியேஷன்,
இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன், அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த பிஸ்னஸ் சொசைட்டி ரொம்ப பெருசு. ஸோ அப்படி உருவான கம்பெனி தான் கொத்தாரிஸ். ஸோ அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக 91 அவர் இறந்துட்டார், குன்னூரில் இறந்துட்டார் அவர். ஸோ அதுக்கு பிறகு வந்து கொத்தாரிஸ் வந்து அவருக்கு பிறகு வந்து பிரதீப் கொத்தாரி ரொம்ப நடத்தினார், அவரோட பையன். அவருக்கு இன்றைக்கி 75 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் அவரும் ரொம்ப சேலஞ்சஸ் இருந்துச்சு. அது எவ்ரிபடி நோஸ். அது ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு போகும்போதும் சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரைடு. நிறைய இடங்களில் பாரம்பரிய நிறுவனம் ஒரு 50 வருஷம் 100 வருஷம்லாம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, அந்த பாலை கீழே போட்டுருவாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு அக்ரெசிவ் இருக்கணும். இல்லை, என்னோட பர்சனல் திங்கிங்கு. பட் அது சரியா தப்பான்னு தெரியல. இப்போ நான் என்னையே நான் உதாரணமாக எடுத்துக்கிறேன். நான் ஒரு கம்பெனி உருவாக்குறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி. நீ உழைப்புனா ஒரு ஆளவனால எதையும் உருவாக்க முடியாது. நிறைய பேர் எனக்கு பின்னாடி இருப்பாங்க. நான் வேணால் ஃப்ரண்ட் ஃபேஸாக இருக்கலாம். ஸோ டிசி கொத்தாரி பின்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நான் நிறைய திறமை உள்ளவங்க கண்டிப்பாக வரணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபியூச்சரில் நான் வச்சுருக்கேன், இஃப் ஐ டூ சம்திங் ஐ வில் கிவ் அ ப்ரியாரிட்டி மை சன். என் பையன் வந்து அதுக்கு எலிஜிபிளான்னு பார்ப்பேன். இல்லைனா என் டீமில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் நெக்ஸ்ட்டு லீடராக நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு கொண்டு போகணும். இல்லை என்ன ரீசன், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் மற்றதுக்கு அப்பாற்பட்டது. பிஸ்னஸ் மட்டும் உங்களுக்கு வந்து அன்லஸ் அண்ட் அன்டில் யூ ஹேவ் த பேஷன், நோ த ஸ்ட்ராட்டஜி, யூ ஆர் டெடிக்கேட்டட் டு ஹார்ட் ஒர்க். அந்த இது இல்லைன்னா ஃப்யூச்சரில் வந்து உட்காந்துட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸ் எல்லாம் எல்லாமே படிப்பாங்க. நிறைய பெரிய ஆட்கள்லாம் வந்து வளர்ந்து வந்து அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் கொத்தாரியோட அவருடைய அந்த ஜேர்னியிலிருந்து நீங்கள் என்ன டேக் ஹோம் எடுத்தீங்க சார்? வெரி இம்பார்ட்டண்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் நேச்சர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன் என் பர்சனலாக. ஸோ எனக்கும் கொத்தாரிக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. ஐ எம் அ நான் கொத்தாரியன். ஐ எம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் ஃபேமிலி. நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஐ லேர்ன் பிஸ்னஸ் ஃப்ரம் மை ஃபாதர். நாங்கள் அப்படி டெவலப் ஆனோம். பட் எனக்கு ஒரு ஃபயர் மட்டும் உள்ளூரமாக வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்தணுன்ட்டு இருந்துச்சு. அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு 5 ஸ்டீல் பிளான்ட் இருந்துச்சு. நான் பர்சனலாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், நிறைய இம்போர்ட் கான்ட்ராக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் கொத்தாரிக்கு வரும்போது அப்போ இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி, இவ்வளோ பெரிய எம்பையரு, ஏன் இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, ஏன் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணல? ஆல்ரெடி சில பேர் வந்து தன்னை வந்து கம்பெனியை உயர்த்ததுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப உயரத்தில் ப்ளூ சிப் கம்பெனி. என்ன பழைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இவங்கள பண்ணாததே இப்போ டெல்லியில் இருக்க ஃபர்டிலைசேஷன் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கை இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது. அந்த மாதிரி இந்தியன் பிஸ்னஸுக்கு வந்து டிசி கொத்தாரியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி ஒரு கம்பெனி ஏன் இப்படி இருக்குன்னும் போது பிரதீப் கொத்தாரி ரொம்ப நல்ல மனுஷன், வெரி குட் பர்சன். பட் உங்களுக்கு அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்றைக்குமே ஒரு பிஸ்னஸில் போகும்போது உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு தகப்பன் வந்து பொறுப்பை கொடுத்துட்டாருன்னு வைங்க, அப்போ வந்து அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். சடனாக வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் வரும்போது, நிறைய போட்டிகள் வரும்போது, இவர் போன பிறகு டிசியோட இறப்புக்கு பிறகு ஃபேமிலியிலே அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் வரும்போது அது கொஞ்சம் சேலஞ்ச் ஆகிடுச்சு அவருக்கு. பட் அதர்வைஸ் வந்து இவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஒரு கம்பெனின்றது வந்து இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ஃபீல் பண்ணேன், பெரிய வாய்ப்பு. ஆமாம். அதனால் ஆனால் எனக்கு ரொம்ப சேலஞ்ச் இருந்துச்சு. ஒரு எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கம்பெனியில், ஒரு ஃபேமிலி கம்பெனியில் நான் போய் என்டர் ஆகி அதில் முதல்ல இன்வெஸ்டராக போய் அப்புறம் டைரக்டர் ஆகி அப்புறம் மேனேஜிங் டைரக்டர் ஆகி பெரிய பொறுப்பு இருக்கீங்க. அதையே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். யாருமே இப்படி ஒரு வட இந்திய கம்பெனி, குஜராத் பேஸ் கம்பெனியில் எல்லாருமே உங்களை வெளியிலிருந்து பார்க்குறவங்க வந்து நீங்களும் அந்த ஃபேமிலியில் ஒருத்தராக இருப்பீங்களோ அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி உள்ளுக்கு வந்தீங்கன்றது ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம். அது இன்னும் பலருக்கு வந்து ஒரு அனுபவ பாடமாகவும் இருக்கின்றதுனால உங்களுடைய இளமை காலம் அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன். அதுக்கு பிறகு நம்ம இந்த கம்பெனிக்குள்ளே வந்துடுவோம். சார், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி. அவர் பிகாம் கிராஜுவேட்டு. நான் பிஸ்னஸ் ஃபேமிலி. எங்கள் ஃபாதர் வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருந்தாங்க நேட்டிவ் திருநெல்வேலி. பட் நாங்கள் எல்லாம் செட்டில் சென்னை. அப்பா ரொம்ப வருஷமாக ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்ரேட்டரி பிஸ்னஸ் ஓன்டு கம்பெனி. அதுலேருந்து நாங்கள் எங்கள் ஏஜ்லேருந்தே நாங்கள் தொழில் படித்தவங்க. இப்போ நான்லாம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் லீவில் ஆல்ரெடி அனுப்ப மாட்டார். எங்களுக்கு கோயம்புத்தூரில் ஃபேக்ட்ரி இருக்கும், அங்கே தான் எங்களுக்கு வெக்கேஷன் அனுப்பிச்சிடுவார். ஸோ 2 மாதம் அங்கே வந்து வெக்கேஷனில் அங்கே இருந்து தான் பிளான்ட் ஓட்டுறதெல்லாம் பார்ப்போம். அப்படி நாங்கள் ட்ரெயின் ஆனவங்க. சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் வந்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு 23 இயர்ஸ்லாம் நான் ரீச் ஆகும்போது பிஸ்னஸோட மொத்த இதுவுமே கான்செப்ட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி எதுவுமே லைஃப்பில் கிடையாது. ஸோ நான் சின்ன வயசில் பிஸ்னஸ் படித்ததுனால அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும், ஏன்னா நாங்கள் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே ஒரு 12th கான்ட்ராக்டில் எங்கள்கிட்ட ஒரு 1000-2000 பேர் வேலை செய்வாங்க.
அப்படியே நாங்கள் அப்போவுமே வந்து மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சுக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இல்லை. 96 வரைக்கும் அப்பா கூட இருந்தேன். 96க்கு அப்புறம் அப்பா கிட்டேருந்து வந்துட்டேன். நான் என்னோடய கேரியரை பர்சனலாக ஆரம்பித்தேன். ஏன்னா எல்லா பசங்களுக்கும் அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி தான், நீங்கள் போய் பர்சனலாக ஏர்ன் பண்ணால் பணத்தோட வேலையை தெரியும்பான்னாரு. சரி ட்ரை பண்ணுவோமேன்னு போனேன். பட் வி காட் சக்சீட். நான் வந்து ட்ரை அவரோட சினிமாவில் தான் நாங்கள் ஆமாம், இது உண்மையாலே நான் வந்து நீ போ தனியாக நான் பைசாலாம் கொடுக்க மாட்டேன் இல்லை, அவர் யதார்த்தமாக வந்து ஒரு பேச்சில் சொன்னார், நீ போய் வந்து தனியாக சம்பாதிச்சு பார்ப்பா, நான் சம்பாதிச்ச பணத்தில் வரும்போது உனக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாதுன்னாரு. சரி நம்ம வந்து பிளட்டில் அந்த இது இருந்துச்சு, சரி போவோம் ட்ரை பண்ணோம். அண்ட் ஆல் காட்ஸ் கிஃப்ட் அண்ட் சப்போர்ட் ஐ சக்சீடட் வெரி வெல். வெளில வந்து என்னன்னா கான்ட்ராக்டிங், அப்பா கிட்டேருந்து படித்தது கான்ட்ராக்டிங் ஆரம்பித்தேன். ஸ்டீலில் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அனுபவம். நான் வந்த பீரியடில் 97, 98லாம் இம்போர்ட்டுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு, எல்லாருக்கும் தெரியாது. எங்கள் அப்பா வந்து இன்டர்நேஷ்னல் இம்போர்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. எனக்கு இருந்த நாலேஜில் நான் வேர்ல்டு வைட் போனேன். நான் போகாத கண்ட்ரி கிடையாது. எல்லா ஊர்லேயும் ஆஃபீஸ் போட்டேன், வேர் ஹவுஸ் போட்டேன். இப்போ அங்கேயே லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணுவேன், இங்கே கொண்டு வருவேன். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வருஷத்துலேயே ஃபேக்ட்ரி போட்டேன். அப்புறம் 2 ஃபேக்ட்ரி போட்டேன், 3 ஃபேக்ட்ரி போட்டேன். ஃபாஸ்ட் க்ரோத், சக்ஸஸ் தான். கான்ட்ராக்டிங்கில் ஒரு வண்டி வாங்க முடியுமான்னு பார்த்தேன், 100 வண்டி வாங்கினேன். ஸோ இது எல்லாமே பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சுன்னா, இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் ஸ்டார்ட் அப்புக்கு நான் தான் கன்வே பண்ண விரும்புகிறேன். நம்ம வந்து சேலஞ்சஸ்ன்றது வந்து நம்மளுடைய மைண்டில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு நிமிஷம் கஷ்டம்னு நினச்சிட்டோம்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. நான் வந்து லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருவோன்னு ஒரு கான்ஃபிடென்ட்லேயே இறங்கி பண்ணேன். நான் ஜெயிச்சிட்டேன். டுடே ஜெயிச்சிட்டேன்ற சென்ஸ் என்னுடைய ஏஜில் வந்து நான் என்ன பண்ணணுமோ அதை சக்ஸஸிவாக பண்ணி இன்றைக்கி கார்பரேட் லீடர் ஆகிட்டேன். அது வேறு, இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் கம்மிங் டு கொத்தாரி ஆல்சோ ஐ வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அப்படி இருக்க போது தான் பிரதீப் கொத்தாரி என்னை கூப்பிட்டு நீங்கள் என் கம்பெனிக்கு வாங்கன்னு என்னை இன்வைட் பண்ணேன். இளமை காலத்தில் உங்களுடைய கனவு என்னவா இருந்தது சார்? என்ன கனவு? நான் 91, 93ல் நான் டெல்லியில் இருந்தோம். அப்பா வந்து போல்நட் ஃபேக்ட்ரி வச்சுருந்தார். அப்போ நாங்கள் டெல்லியில், நான் அம்மா எல்லாம் டெல்லியில் இருந்தோம். அப்போது ஒரு அவங்க டெல்லியில் வந்து என்னுடைய பார்ட்னர், அப்பாவோட பார்ட்னர் சட்டான்னு இருந்தார். அவர் வந்து மாருதி கம்பெனியெல்லாம் அவங்க தான் ஜெஃபர்சன் போர்ட்ஸ் கொண்டு வந்தவங்க அந்த காலத்தில். ஸோ அவங்களுடைய போல்நட் ஃபேக்ட்ரியில் நானும் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து நான் பார்த்தேன், இந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கு. ஸோ நம்ம ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஒரு தொழில் பண்ணுறோன்னா ஒரு 100 rupees ப்ராஃபிட் வரும். ஒரு 10,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுவோம், 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த 1000 ரூபாயில் வந்து 500 ரூபா செலவு பண்ணிட்டு 500 ரூபா சேவ் பண்ணுவோம். இதுதான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். ஆனால் நீங்கள் கார்ப்பரேட் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்து அவங்க வேல்யூவேஷன் ப்ராசஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் நம்ம ஊரில் அப்போ கிடையாது. பெரிய பெரிய முதலாளிங்க இங்கே இருக்காங்க. நம்ம சவுத்தில் வந்து நல்ல பிஸ்னஸ் பீப்புள், எத்திக்கல் பீப்புள், ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி, ரெஸ்பெக்டபிள் பிஸ்னஸ் பீப்புள், நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்க கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க, ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன் பெரிய அகலக்கால் வைக்கணும். ஆமாம். ஆனால் நார்த்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப வேகமாக போவாங்க. ஸோ நான் அதை வந்து டெல்லியில் எனக்கு அந்த 3 வருஷம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. பட் பிஸ்னஸில் ஒரு அது வந்து எங்களால் ஃபர்தராக எடுத்துகிட்டு போக முடியல. பட் ஆஃப்டர் மை விசிட் நான் வந்த உடனே அந்த 93லேருந்து எனக்கு அந்த ஃபீலிங் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அப்பாலாம் வந்து கஷ்டப்பட்டு அவங்க டெவலப் ஆனவங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த கன்சர்வேட்டிவ் மைண்டு தான் இருக்கும், அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 93லேருந்து கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் எனக்கு இருந்த அந்த உள்ளே இருந்த ஃபயரு, இந்த கொத்தாரியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணணும், இதை கொண்டு வரணும். கிரேட் சார். கொத்தாரி குழுமத்திற்குள் உங்களுடைய என்ட்ரி அப்படின்றது, அந்த அனுபவத்தெல்லாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு பேசணும். இன்னும் கூட நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசுலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சக்ஸஸ் ஆனப்போ பலராலும் முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சக்ஸஸை சின்ன வயசில் ஹோல்ட் பண்ண முடியாது, திணறிடுவாங்க. அதை எப்படி கடந்து இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனத்தை நீங்கள் நடத்துகிறீங்க சார்? அந்த இனிஷியல் ஸ்டேஜில், இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் நம்மளோட ஜேர்னியில் ரொம்ப பெரிய அளவு சக்ஸஸ்லாம் பார்த்துருக்குறீங்க. அப்படின்னு அதை எப்படி ஹோல்ட் பண்ணிங்க? நிறைய பேரால் அது சின்ன வயசில் பெரிய சக்ஸஸை ஹோல்ட் பண்ண முடியாது. சரி, அதுக்கு மெயின் காரணம் ப்ராட்டப் தான். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தை, எவ்வளோ வசதி, இப்போ பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். நீங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேலே நீங்கள் அதிகமாக விரும்பிட்டீங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் பிஸ்னஸ், உங்களுக்கு டைவர்சேஷன் வராது. இப்போ கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். டைவர்ஷன், கேரக்டர், கான்டாக்ட் கொஞ்சம் அந்த ஏஜில் குரூஷியலாக வந்து நீங்கள் கரெக்டாக யாராக இருந்தாலும் அது நான் கிடையாது, அதில் கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஷனே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இம்போர்ட் பிஸ்னஸ் போவேன். இம்போர்ட்னாலே நீங்கள் வெளியே நாட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் சப்ளையர் இருப்பாங்க. உங்கள் சப்ளையர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு நீங்கள் பொருள் விற்பாங்க.
அவங்க உங்களை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண வந்துடுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டலில் ரூம் போடுவாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்ல உபசரணை எல்லாம் பண்ணுவாங்க, நீ விரும்புகிறத செய்வாங்க. அப்புறம் வந்து அவங்க விலையை வந்து பொருளில் வச்சுருவாங்க. அவங்க இதை இலவசமாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஸோ வந்து நான் வெளிநாடு போகும்போது இது வரைக்கும் என் வாழ்நாளில் ஒரு சப்ளையரை கூட நான் ஹாஸ்பிட்டாலிட்டி ரிசீவ் பண்ணதில்லை. என்ன பண்ணிடுவேன்னா, எனக்கு தெரியாத ஊராக இருக்கும். போலாண்டு போனேன். போலாண்டு நான் போனது கிடையாது. போன உடனே அவர் சொன்னார், மை பர்சன் வில் ரிசீவ் யூன்னாரு. நான் ஒன்று ஐ ஹேவ் அ ஃப்ரெண்ட் தேர் அப்படின்னு, எனக்கு ஆள் இருக்காங்க, பட் யாருமே கிடையாது. நானே ரூம் போட்டுட்டு நானே தங்கி ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு தான் போய் இறங்கினேன். ஸோ என்ன காரணம்னா, நீங்கள் அப்படி போகும்போது வியாபாரத்தில் வந்து 2 விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஒன்று வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வியாபாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேச முடியும், நல்ல விலையில் பொருள் வாங்க முடியும். இன்னொன்று என்ன பண்ணிடுவீங்கன்னா, எந்த காலத்தை கொண்டு நீங்கள் வழி தவறிட மாட்டீங்க. இது 2ம் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து லைஃப்பில் கடைப்பிடிச்ச ஒரே காரணம் தான் சக்ஸஸ். எல்லாரை விட பணம் உங்கள் கையில் வரும்போது நீங்கள் வந்து சரியாக நடந்துட்டீங்கன்னா எல்லாருமே வெற்றி அடைஞ்சிடலாம். அதுக்கு நான் இவர் தான் அவர் தான் கிடையாது. அந்த டைவர்சிஃபிகேஷன் மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார். கொத்தாரி குழுமம் அந்த என்ட்ரி எப்படி நடந்தது சார்? 2014 நினைக்கிறேன். 14ல் வந்து நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது வந்து கொத்தாரியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. வந்து அப்போது பிரதீப் கொத்தாரி பார்த்தேன். பண்ணும்போது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை நாங்கள் எடுக்கலான்ட்டு வந்தோம். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு அப்போ உள்ளே வந்த பிறகு எனக்கு அந்த 93 என் மைண்டில் இருந்துச்சு. சரி, இவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும்போது அப்புறம் அந்த இடத்த ஃபைனலைஸ் பண்ணோம். அவர்கிட்ட அந்த இடத்த எடுத்தேன். ஒரு மாதம் 2 மாத காலத்தில் எங்கள் 2 பேருக்குள்ள உறவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்புறம் இதே இடத்துல தான் நானும் அவர் உட்காந்து பேசினோம். பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னார், அந்த மாதிரி ரஃபீக், நீங்கள் வை கான்ட் யூ கம் இன் டு கொத்தாரினார். நான் சொன்னேன், எங்கள் கொத்தாரிக்கு ஏன் கூப்பிட்றீங்க, நான் இடம் பார்க்க வந்தேன். இல்லை இந்த மாதிரி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னார். சரி, நான் அவர் இன்வைட் பண்ணதுனால கொத்தாரிக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட் இன்வெஸ்டராக வந்தேன். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் இன்வெஸ்டராக இருந்தேன். அப்புறம் அங்கே நிறைய உங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரிய கம்பெனிஸ்ன்றது எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. இவர் யார் எங்கேயோ வந்து கொத்தாரியில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லி அங்கே 30 வருஷம் 40 வருஷம் இருந்தவங்களாம் இருந்தாங்க. ஸோ அப்போ வரும்போது என்னோடய கோல் ஒன்றா தான் இருந்துச்சு, கம்பெனி ரிவைவ் பண்ணுறதா இருந்துச்சு. பட் நான் பொறுமையாக இருந்தேன். அதான் நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவேன், பொறுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது லேட்டர் ஸ்டேஜ் வந்து இன்னும் டைரக்டர் ஆக்குனாங்க. நிறைய எல்லா இஷ்யூஸ் 100% கம்பெனி இன்றைக்கி லைபிலிட்டி ஃப்ரீ பண்ணியிருக்கேன். எல்லா இஷ்யூஸையுமே சால்வ் பண்ணேன். நியூ வெஞ்சர்ஸு அந்த காலத்தில் வந்து கொத்தாரிஸ் வந்து நிறைய பிஸ்னஸில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க கேஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் நியூ வெஞ்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஃபர்டிலைசரில் இருந்தாங்க, இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. சவுத் இந்தியா ஃபுல்லாக ஆஃபீஸ் இருந்துச்சு. பட் வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் தான் நிறைய நியூ வெஞ்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து கம்பெனியை லிஸ்ட் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு பெருசாக லிஸ்ட் பண்ணுறது இமீடியட்டாக பண்ணுறதுல ப்ரொமோட்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பழைய ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் இப்போ டீலிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்தியா. ஸோ அவருக்கு வந்து அந்த லிஸ்டிங் பண்ணுறதுல வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்புறம் லிஸ்டிங்க்கு பண்ணி இப்போ லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் வாங்கிட்டேன். வெரி சூன் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கொத்தாரியில் பண்ணது. நிறைய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்காக தான் உள்ள நுழையிறீங்க. ஒரு 100 வருஷம் பாரம்பரியமாக இருக்கிற நிறுவனத்திற்குள்ளே போகிறீங்க. அது ஒரு புரிதல் அடிப்படையில் வந்து ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படுது. அந்த டைம் உங்களுக்கான விஷன் என்னவாக இருந்தது, என்ன யோசிச்சிங்க? ஆக்சுவலாக வந்து நான் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே போகணுன்னுலாம் நான் நினைக்கல. ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு போன பிறகு அவருடைய ரொம்ப வற்புறுத்தல் பேரில் தான் நான் இன்வெஸ்டராகவும் போனேன். அதுக்கு பிறகு வந்து பொறுப்புகள் எடுத்த பிறகு நம்ம விட முடியாது. அது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. நான் சொல்லவே முடியாது. நான் தூங்கினதே கிடையாது பல வருஷம். அவ்வளோ ஒர்க் பண்ணோம். ஆனால் வந்து என்னென்னா, அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தவங்க வாழ்க்கையில் நான் வந்து ஒரு ஆணவமாக பேசலை, பெருமையாகவும் பேசலை, உண்மையே சொல்கிறேன். நான் தோல்வியை பார்த்ததே இல்லை, ஜெயிச்சுட்டே வந்தேன். அதனால் எனக்கு வந்து இதை வந்து விட வாய்ப்பு இல்லை. இது பண்ணிடணும், எப்படி இதை நம்ம சரி பண்ணிடணும். நீங்கள் இன்னொரு ட்ராக்ல உங்கள் கண்ட்ரோலில் இருந்த இடத்தில் வெற்றியை தொடர்ந்து பெற்றிருக்கிறீங்க. ஒரு பாரம்பரியமான நிறுவனம், ஆனால் ஒரு தேக்க நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்றது. அவ்வளோ பெருசாக நம்ம ஷோல்டரில் சுமக்கணுமேன்ற மாதிரி எந்த தயக்கம்லாம் உங்களுக்கு இல்லை? உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அப்பாக்கிட்டே சண்டை போட்டு 0லேருந்து நான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேகம் வந்துடும். உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்ன யோசிச்சேன்னா, நான் ஒரு இதே மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கலாம். பட் டைம் ஃப்ரேம் வந்து லேட் ஆகும். இப்போ வந்து நல்ல எனர்ஜி இருக்குது, டைம் இருக்குது. இது வந்து இப்போ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கண்ட்ரி இந்தியாவுக்கு வந்து இந்த வர்ற 10 வருஷம் வந்து வெரி கோல்டன் பீரியட். வர 10 ஆமாம், பிஸ்னஸ் வைஸ் வந்து இந்தியா வந்து யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்க போகுது.
ஸோ இந்த பீரியடில் எல்லா கார்ப்பரேட்ஸுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லா பீப்புளுக்கு. ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்தியா வந்து எக்கனாமிக்கலி சூப்பர் பவர் ஆக போகிற வருஷம் இந்த 10 வருஷம் தான். இந்த 10 வருடம். ஆமாம் ஆமாம். அதனால் இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த முழு நம்பிக்கையில் ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார். ஏன்னா வேறொரு தளத்தில் வந்து வேலையின்மை அதிகமாயிடுச்சு, பொருளாதாரம் வந்து சுணக்கமாக இருக்க போகுது, அடுத்த 10 வருஷம் மோசமாக இருக்க போகுதுன்றது. ஆனால் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இந்தியாவுக்கான 10 வருடம். உங்களுக்கு வந்து இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்டு உலக இப்போ யோசிச்சு பாருங்கள். 1.4 பில்லியன் பீப்புள், 140 கோடின்றாங்க இப்போ மக்கள் தொகை. இந்த மார்க்கெட் எவ்வளோ பெருசு? கரெக்ட். அது இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்டு உலகத்திலே கிடையாது. உலகம் வந்து இந்தியா மாதிரி ஜனங்களும் கிடையாது. நம்ம மக்கள் வந்து இந்திய மக்கள் மாதிரி கிடையாது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டு மக்கள்னா உங்களுக்கு வந்து வெரி வெரி க்ளோஸ் அண்ட் அஃபெக்ஷன். இப்போ தைவான்காரங்க வந்தாங்க, அவங்க அப்படியே இங்கே ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஊர் மாதிரி கிளைமேட் எல்லா ஊர்லேயும் அமையாது. நம்ம மற்ற ஊரை பற்றி பேச விரும்பலை, பட் இந்தியா இஸ் பெஸ்ட். உங்களுடைய முன்னெடுப்புகள் அப்படின்றது வந்து இப்போ உர தேவை அப்படின்றது வந்து ஃபெர்டிலைசர் அப்படின்றது இந்தியாவுக்கு ரொம்ப டிமாண்டாக இருந்தது. இந்தியாவுக்கே பெரிய சவாலாக இருந்ததில்ல. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து உங்கள் மூலமாக நடந்திருக்கிறதுன்றது ஃபுட்வியர் நிறைய இடங்களில் தடம் பதித்திருக்கிறீங்க. அதை ஒவ்வொன்றையும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபெர்டிலைசர் அந்த அனுபவம் எப்படி? கொத்தாரி வந்து ரொம்ப பாரம்பரியமான ஃபர்டிலைசர் கம்பெனி. எனக்கு ஃபர்டிலைசர் பற்றி ஒன்றும் தெரியாது. நான் கொத்தாரிக்கு வரும்போது அப்புறமா ஃபர்டிலைசர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு எஸ்எஸ்பி ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணோம். காலப்போக்கில் வந்து மார்க்கெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு டீலர் மீட் திருச்சியில் வச்சுருந்தோம். படிப்படியாக தான் கற்றுக்கிட்டோம். அனுபவ ரீதியாக நான் பண்ணிட்டு தான். அப்போ உரத்தோட தேவை என்ன, கவர்மெண்ட் எவ்வளோ கஷ்டப்படுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ சப்சிடி கொடுக்குது, இதெல்லாம் நான் பர்சனலாக நான் அனுபவித்து பார்த்தேன். நான் அப்போது இன்டர்நேஷ்னலி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கத்தாரில் வந்து ஒரு ஷேக்கை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போது அவரை சந்திக்கும்போது அங்கே உள்ள ஒரு கம்பெனியில் கேஃப்கோன்னு சொல்லுவாங்க, அது சேல்ஸ் கம்பெனி வந்து மும்தசாதுன்னு இருக்கும். அது மூலமாக தான் கத்தார் விற்கும். அந்த சிஇஓ பார்க்க ட்ரை போன கத்தார் வரைக்கும் அவர் பார்க்கல, அவர் பிஸியாக இருந்தார். அப்புறம் நான் ஷேக்குக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னாரு. பட் அவரால் வாங்கி கொடுக்க முடியல. அப்புறம் ஷேக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அது கூட ரிட்டர்ன் போயிடலான்னு கிளம்புனேன். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன்னு. திடீர்னு பார்த்தேன் 7 மணிக்கு ஃப்ளைட்டு, 1:30 மணிக்கு கூப்பிட்டாரு. இல்லை உங்கள் ஷேக் உங்களை கூப்பிட்டாருன்னாரு. சரி போங்கன்னு அப்புறம் போனோம், மீட் பண்ணோம். ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க இந்த ரூலர் ஃபேமிலி. நாங்கள் பரவாயில்லைங்க, நான் கேட்டு பார்க்குறேன்னு போனேன். அப்புறம் 10 நிமிஷம் நாங்கள், அது 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஃப்ளைட் கேன்சல் பண்ணேன். அங்கேயே தங்கினா அடுத்த நாள் அவர் இது கொடுத்தாரு, அவரோட பேலஸில் விருந்து கொடுத்தாரு. நான் யாரை பார்க்கணுன்னு நினச்சேன்னா அவரை வீட்டுக்கு வர வச்சார். நான் என்ன கேட்டேனோ அதை அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ அவருடைய உறவு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய, நான் எதிர்பார்க்காத ஒரு அசெட் மாதிரி ஆச்சு. ஏன்னா அவங்கள மாதிரி ஜனங்க நம்புறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள மீட் பண்ண போகிற என்ன தெரிஞ்சுன்னா, இந்தியா மேலே வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. ஓகே. அது அவர்கிட்ட ஃபீல் பண்ணேன். அப்புறம் நம்மளுடைய இங்கே நாட்டை பற்றியும் நம்மளோட இதை பற்றியும் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவங்களாம் இந்தியாவை பற்றி ஒரு முழு பார்வை இல்லாமல் இருந்துச்சு. அதை நான் தெளிவுபடுத்தினேன். நம்ம நாடு, நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ அவங்க ரொம்ப இதாகி, இப்போ நாங்கள் ரொம்ப அதுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகி, இன்றைக்கி கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஃபர்டிலைசர் ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னும் போது, எனக்கும் ஃபர்டிலைசரை பற்றி அனுபவம் இருக்கிறதுனால டெல்லியிலையும் நானும் ஃபர்டிலைசர் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக நாங்கள் போவோம், பேசுவோம், நிறைய டிஸ்கஷன் பண்ணுறதில்ல. அப்போது ஒரு கவர்மெண்ட் சொசைட்டியோட பார்ட்னர்ஷிப்பில் கத்தாரில் வந்து நிறைய கேஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு அமோனியா சர்ப்ளஸாக வரும். ரைட். அதில் அங்கே வந்து டிஏபி என்பிகே பிளான்ட் போடுவோம்னு சொல்லி எம்ஓஇ சைன் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே ஜனவரியில் ஃபீஸபிலிட்டி பிளான்ட்டு நல்லபடி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே. இப்போ இந்தியாவின் உர தேவையில் பெருமளவு நல்ல பங்கு கிடைக்கும், பெரிய பங்கு கிடைக்கும். இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அவங்க சொசைட்டி தான் பண்ணாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. இப்போ இருக்க உரத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கார். இப்போ உங்களை நான் நோட்டீஸ் பண்ணதில், நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு பெரிய ஒப்பந்தம் உங்களுக்கு இருக்குது, உலகம் முழுவதுமே நீங்கள் ஃபெர்டிலைசர் அனுப்பியிருக்க முடியும், நிறைய ப்ராஃபிட்டும் அடைஞ்சிருக்க முடியும். பட் நம்ம இந்தியாவுக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணணுன்றது வந்து ஒரு கார்பரேட்டோட திங்கிங்காக இருக்கக்கூடாது, சொசைட்டி கொடுக்கணுன்றது தான் திங்கிங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கார்பரேட் வந்து இப்போ வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய வேர்ல்ட் லீடர்ஸ், வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பீப்புளெலாம் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட்டில் 80% 90% ஆஃப் த அசெட்டை வந்து சொசைட்டி கொடுத்துட்றாங்க. நம்மளாம் இன்றைக்கி அந்த ஏஜுக்கெலாம் இருக்க மாட்டோம்.
இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நீங்கள் சொசைட்டிக்கு என்ன முடியுமோ செய்துருங்க. தட் இஸ் பெட்டர். ஸோ நான் ஃபீல் பண்ணேன் எப்படியும் ப்ராஃபிட் கிடைக்க தான் போகுது, ப்ராஃபிட் இல்லாமல் இருக்காது. அது நம்ம நாட்டுக்கு கொடுத்துட்டு போயிடலாமே நினச்சேன். ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்தியாவின் உரத் தேவையில் பெருமளவு பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்றது. நீங்கள் ஒரு பொருளெல்லாம் தயாரிப்பதை விட அதை சேல் பண்ணுறது தான். ஆனால் இந்த விஷயத்தில் ஃபெர்டிலைசர்லாம் எல்லாமே சைன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இல்லை உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு இந்தியாவில் வந்து ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி, பற்றாக்குறை இல்லாமல் அரசாங்கம் திறமையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ வந்து வெளிநாட்டில் ரா மெட்டீரியல் கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து இந்த நட்பு வந்து நமக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. அந்த அட்வான்டேஜை வச்சு கொண்டு வரது. இதில் நீங்கள் விற்பனை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. இப்போ நாங்கள் வந்து எடுத்தோம்னா, நான் வந்து 100% வந்து நம்ம நாட்டுக்கு வந்து 15 இயர்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பிளானே வந்து அப்படி தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு 2 ரீசன் இதில் கவர் ஆகிடும். ஒன்று வந்து நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆகிடுது. இன்னொன்று வந்து என்ன இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வியாபார நோக்கில் பார்த்தீங்கன்னா பொருளும் 15 வருஷத்துக்கு விற்பனை ஆகிடுது. விற்பனை 15 வருஷத்துக்கு எடுத்துரும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தாட்டில் தான் பண்ணியிருக்கோம். பட் பிஸ்னஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டில் விற்றா எனக்கு கூட லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்தியா நம்ம 100% நம்ம கண்ட்ரி கொடுக்கணும். ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போது ஃபீனிக்ஸ் கொத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட்னு சொல்லி ஒரு பூங்காவை பெரம்பலூரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், அது ஒரு பெரிய முக்கியமான திட்டம் சார். நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பேசும் தலைமையினுடைய தனித்துவம் அப்படின்றது நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி, வெற்றியை கொண்டாடுவதல்ல, வெற்றியின் அனுபவங்களை வந்து நம்ம சிலாகித்து அதை ரொம்ப நெருக்கமாக தரிசனம் செய்வோம். அதில் பல தளங்களில் பயணித்து பல தளங்களிலும் வெற்றி கொண்ட ஒரு வணிக ஆளுமையின் அனுபவங்களை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பல துறைகளில் வணிகம் புரிந்து இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பை புரிந்துள்ளது கொத்தாரி குழுமம். 1917ஆம் ஆண்டு சந்துலா மோத்திலால் கொத்தாரி என்பவரால் தொடங்கப்பட்ட கொத்தாரி குழுமத்தின் துணைத் தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் தற்சமயம் பொறுப்பு வகித்து வருகின்றார் திரு ரஃபிக் அகமது. உலகின் நம்பர் 1 வணிக குழுமமாக தனது நிறுவனத்தை மாற்ற வேண்டும் என்பதே தனது இலக்கு என பேசுகின்றார் இந்த பல்துறை வணிகத்தின் பெருமகன். இந்தியாவின் உரத்தேவையை சமாளிக்கும் விதமாக கத்தார் நாட்டுடன் சுமார் 15 ஆண்டுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முன்னெடுத்துள்ளது கொத்தாரி குழுமம். பல ஆயிரம் கோடி மதிப்பிலான இந்த திட்டம் இந்திய விவசாயத்திற்கு புத்துயிர் ஊட்டக்கூடியது என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றார். காலணி தயாரிப்பு துறையில் தடம் பதித்துள்ள கொத்தாரி குழுமம் மிக பிரம்மாண்டமான காலணி தயாரிப்பு தொழிற்சாலையை பெரம்பலூரில் தொடங்க உள்ளது. மிக பின்தங்கிய பகுதியான பெரம்பலூரில் 50,000 பேருக்கு மேல் இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பினை பெறுவர் என பெருமிதத்துடன் பேசும் இந்த பல்துறை வணிகத்தின் பெருமகன், ட்ரோனர் கேமரா தயாரிப்பில் கொத்தாரி குழுமம் முன்னெடுத்து வரும் பிரமிக்க வைக்கும் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும், பாரம்பரிய கொத்தாரி குழுமத்தின் மிகப்பெரிய பொறுப்பினை திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த தான் எவ்வாறு அடைய முடிந்தது என்பது குறித்த சுவாரஸ்யமான தனது அனுபவங்களையும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பல்துறை வணிகத்தின் பெருமகன், அவரோட அனுபவங்களோடு தான் இந்த பேசும் தலைமை பயணித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த ஃபுட்வியர் இண்டஸ்ட்ரி, அதற்குள்ள தடம் பதிக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது சார்? சரி, நான் வந்து ஃபுட்வேரில் வருவோம் நான் எதிர்பார்க்கல. நான் நிறைய அவென்யூ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபுட்வேர் மட்டும் கிடையாது, நிறைய அவென்யூ என்னென்ன பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணாதே கிடையாது. ஃபுட்வேரே இவங்க வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி கிளார்க் கம்பெனிக்காக இங்கே ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணி லண்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, கொத்தாரிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நிறைய இந்தியாவை நோக்கி வருது. ஸோ உங்களுக்கு வேர்ல்டு வந்து தைவானீஸ் தான் ஃபுட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மேஜர் ப்ரொடியூசர்ஸு. இப்போ நான் சைன் பண்ணியிருக்கிற உலகத்தில் லீடிங் 1 or 2 இருப்பார். அவரோ பெரிய ப்ரொடியூசர், அவர் உலகம் ஃபுல்லாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. அவரோட ஃபேக்ட்ரி இந்தோனேஷியாவில் போய் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் இவரை கொண்டு வரது நம்ம நாட்டுக்குன்னு. அவர் வந்து 25,000 விமென்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ பொண்ணுங்க ரொம்ப அருமையாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ நல்ல அட்மாஸ்பியர், நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க முகத்தில். ஒருத்தவங்க வேலை செய்யும்போதே அவங்க அந்த கம்பெனியில் சந்தோஷமாக வேலை செய்கிறாங்களா கஷ்டமாக வேலை செய்கிறாங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் வந்து அவங்க இந்தியாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணாங்க. பட் நான் வந்து அவங்கள இந்தியாவுக்கு கூட்டு வரணும், அதே தமிழ்நாட்டில் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க.
நீங்க அதுல சார் நீங்க இந்தியாவுக்கு கூட்டு வந்து தமிழ்நாடு கூட்டு வந்து தமிழ்நாட்டுல இருந்து இன்னும் பின்தங்கிய மாவட்டத்துக்கு கூட்டு வந்துட்டீங்க. இல்லை, அதுதானே மெயின் கான்செப்ட். எல்லாருமே நான் இந்த மாதிரி தொழில்கள் வந்து நார்த் ஆர்காடு அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாலே தான் இருக்குது. இப்போ வேலை வாய்ப்பு வந்து இது ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும்னா ஒரு தனி கார்ப்பரேட்னால முடியாது. அரசாங்க ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ண முடியாது. கைடன்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி, சிஎம் ஆஃபீஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக சப்போர்ட் பண்ணாங்க. இது போக பெரம்பலூர் போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்கெல்லாம் ஏதோ அவங்களுக்குலாம் வரவேற்பு, அவங்க ஊரில் வந்து ஒரு தொழில் வேலை போகுதுன்றதுல ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட் தான் இன்றைக்கி வந்து இந்த கம்பெனி வந்திருக்கு. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபுட்வேர் மட்டும் இந்த கம்பெனி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபுட்வேர் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அந்த நாங்கள் எம்ஓயு சைன் பண்ணும்போது தான் அந்த பாலிசி ஃபுட்வேருக்குன்னு ஒரு பாலிசியை லான்ச் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஸோ வந்து இப்போ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை நான் சொல்லிடுறேன். ஜூலையில் வந்து பார்த்தாங்க என்ன, ஆகஸ்ட்டில் எம்ஓயு சைன் பண்ணேன், செப்டம்பரில் கவர்மெண்ட் கிட்ட லேண்டு கேட்டிருந்தேன், அலாட்மெண்ட் அக்டோபரில் கிடச்சிருச்சு, நவம்பரில் லேண்டை வாங்கிட்டோம், ஃபவுண்டேஷன் போட்டோம். இப்போ வந்து ஜனவரிக்குள்ளே கிளியரன்ஸ் வாங்கிட்டு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலான் இருக்கோம். வர நவம்பர் 28 ஃபஸ்ட்டு கிராக்ஸோட சைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிராக்ஸோட ப்ரொடக்ஷனை பண்ணிடணுன்ட்டு ரொம்ப கடுமையாக உழைக்கிறோம். ஸோ அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு 3 வருஷ காலத்தில் வந்து பெரம்பலூர் வந்து இந்த நான் நினைக்கிற மாதிரி இந்த ஃபேக்ட்ரி கரெக்டாக வந்தால் இந்த 50,000 பேருக்கு அங்கே எம்ப்ளாய்மெண்ட் வந்தால் பெரம்பலூர் வந்து பெரிய மாவட்டமாக ஆகிடும், டெவலப்டு இதாகிடும். அங்கே வெரி இம்பார்ட்டன்ட் 80% வந்து விமன் எம்பவர்மெண்ட். சார் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பொதுவாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப, அதுவும் வெளிநாடுகளில் இன்வெஸ்டருங்க முதலீடு பண்ணுறப்ப இங்கே இருக்கிற இந்த கோப்புகள் நகருகிறதுல இருக்கிற தாமதம் அது மாதிரிலாம் ஒரு பார்வை இருக்குல்ல. நீங்கள் சொன்னது பார்த்தா மின்னல் வேகத்தில் எல்லாம் போயிருக்கே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் நினச்சேன், இந்த இவ்வளோ எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபங்க்ஷனில் நான் வந்து இங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட கேட்டேங்க, எல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சிஎம்முக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஒரு கம்பெனி சார்பாக ஒரு மெமோட்டோ கொடுக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அது கூட அவங்க அனுமதிக்கலை. இல்லைங்க புக்கு வேணால் கொடுங்க, நீங்கள் வேறு அதெல்லாம் ஒன்று கொடுங்க. அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் கோஆப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தைவான்காரங்க வந்தாங்க, இவங்களை கூட்டிகிட்டு போய் சிஎம் ஆஃபீஸில் பார்க்குறேன், அவர் செக்ரட்டரி பார்க்குறோம், அப்புறம் இவங்கள பார்க்குறோம், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி, கைடன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க பூஜா குல்கர்னி மேடம், இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு தான் இந்த I'm கான்ஃபிடென்ட். நீங்கள் வாங்க, நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணுறோன்னு சொன்னது தான் ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர். நான் வந்து 40 வருஷமாக ஃபுட்வேர் மேனுஃபேக்சரில் இருக்காங்க, நைக்கி, அடிடாஸ், எல்லா கம்பெனி, கிராக்ஸ் எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து மேனுஃபேக்சரர். ரான்ன்றவர் அவர் முதல் தன் மகனை தான் அனுப்பினார் இந்த மீட்டிங்லாம் வரும்போது. அப்புறம் ஒரு நார்த் இந்தியன் சிஎஃப்ஓ இருந்தார், அவர் அனுப்பினார். அப்புறம் லேட்டராக தான் அவர் வந்தார். பட் அவங்களுக்கு இவங்க எல்லாம் கொடுத்த கான்ஃபிடென்ட்டில் தான் இல்லை நம்ம இங்கே போடுவோன்னு அவங்க வந்தாங்க. எம்ஓயு சைன் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்தோனேஷியா போனேன், அவங்கள விசிட் பண்ணேன். அப்புறம் அவங்க திருப்பி வந்தாங்க. 2-3 தடவை நாங்கள் ட்ராவல் பண்ணோம். பட் அந்த மியூச்சுவல் ஒரு கார்ப்பரேட் வந்து என்றைக்குமே நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கரெக்ட், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஆதரவு ரொம்ப முக்கியம். நம்பி வந்தாங்கன்றதுனால நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா அது சரி வராது. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த சப்போர்ட். அவர் என்ன கான்ட்ராக்சுவலாக என்கிட்ட எதிர்பார்த்தாரோ அதை விட அதிகமாகவே நான் அவருக்கு கொடுத்தேன். அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இது வரைக்கும் நான் பிளான் பண்ணுறது இறைவன் உதவிலையும் அரசாங்கம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவர் நம்ம பர்சனலாக ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்குது சீஃப் மினிஸ்டருக்கு. அவர் வந்து பயங்கரமாக அந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணார். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புன்ற அது ஒரே காரணம் தான். அவர் இதுக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணது. இவ்வளோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் அதுவும் பெரம்பலூரில் வருதுன்னும் போது அவர் முழு வீச்சாக இறங்கி சப்போர்ட் பண்ணார். மெனக்கெட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டோனுக்காக பெரம்பலூர் வரைக்கும் வந்தார். அதனால் வந்து மொத்த நன்றி அவருக்கு சொல்லணும். அதனால் அது உண்மையான ஜென்யூனாக வந்து மனசார வந்து நடந்தது. அது மட்டும் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு ஆள் கூட்டு வரலை, மொத்தம் 30 பேர் வந்தாங்க தைவான்லேருந்து. அவங்கள தாஜில் தங்க வச்சுருந்தேன். 30 பேருமே உலகத்தில் வந்து இது வரைக்கும் நம்ம ஷூ மேனுஃபேக்சரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷூக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒரு லேஸ் இருக்குது, சிந்தட்டிக் இருக்குது, பியூ இருக்குது. ஷூ வந்து நிறைய பொருட்கள் கொண்டது தான் ஒரு ஷூ. ஆனால் இந்த பொருள்லாம் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் பொருள் இங்கே தயாரிக்கிறாங்க, பாக்கி எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது, இங்கேயே தயாரிக்கணுன்றது ரொம்ப விரும்புகிறாரு. மேட் இன் இந்தியா. ஆமாம், மேட் இன் இந்தியா. அதுக்கு ஒரு ஸ்கீமே வச்சுருக்காரு. இப்போ வந்து இதை நான் கொண்டு வந்திருக்குதுன்னா கிளஸ்டர்ன்றது என்னென்னா,
இந்த ஷூ தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள், ஓகே. ஷூ தயாரிக்கிற மிஷின், இந்த உற்பத்தி நிறுவனங்கள் தான் பாக்கி 29 பேர். ஓ கிரேட். அவங்க அது யாருன்னா எல்லாருமே உலகத்தில் லீடிங் தயாரிப்பாளர்கள். ஓகே. ஓ சும்மா உங்களுக்கு வந்து இப்போ லேஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இந்த இன்டர்நேஷ்னலி 1 or 2ல் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆகிடுச்சு. ரெண்டாவது நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், வெகு விரைவில் ரொம்ப பெரிய கம்பெனிஸ் இவங்களுடைய இந்த குரோத்தை, இந்த இங்கே கவர்மெண்ட் கொடுத்த சப்போர்ட் இதெல்லாம் பார்த்து இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் 23ல் வந்து இன்னும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொத்தாரி மூலமாக வரும். ஓ நீங்கள் சொல்கிறப்பே என்னால் இப்போது கொத்தாரி நிறுவன வளர்ச்சி மட்டும் இல்லை, தமிழக பொருளாதார வளர்ச்சியை என்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. அடுத்து உங்கள் மனசுக்கு நெருக்கமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த ட்ரோன்ஸ். அது அதற்குள்ளே போகணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது? அது நான் சொல்கிறேன், எனக்கு ட்ரோன்னும் போது ரொம்ப நாளாகவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஆஃபீஸர் இருக்கார். அவர் ட்ரோனை பற்றி ரொம்ப பேசுவார், ரொம்ப அவர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அவர் வந்து என்கிட்ட ரஃபீக் ட்ரோன் தான் ஃப்யூச்சர் வரும்னு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். அவர் இப்போ டிஜிபியாக இருக்கார், அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவர் என்கிட்ட சொல்லுவார் இந்த ட்ரோன் நல்லாயிருக்கும், அந்த புக்கை பற்றிலாம் எழுதியிருக்காரு ஜெயந்த் முரளின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து ஃப்யூச்சர் வந்து ட்ரோன் ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு திடீர்னு என்ன ஆகிடுச்சு, இந்த ட்ரோனை ஃபார்மர்ஸ் வந்து ஃப்யூச்சர் வந்து ட்ரோன் தான் லிக்விட் ஃபர்டிலைசரோ மற்றதுக்கெல்லாம் ட்ரோன் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். சில ஸ்டடி வந்துச்சு, இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்மர்ஸ் வந்து போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். சேலஞ்ச் ரொம்ப இருக்கும். ஆனால் இந்தியா வந்து 65% அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி. எப்படி இது நம்ம போகுது அப்படின்னும் போது நான் என்ன முடிவு பண்ணேன், சரி ட்ரோன் வந்து கொத்தாரி வந்து ஒரு பாரம்பரியமான அக்ரிகல்ச்சர் கம்பெனி. இந்த குதிரை மார்க்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லா விவசாயிகளுக்கும். ஆமாம், ஃபார்மர்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டு ஏர்ன் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஃபர்டிலைசரில் தமிழ்நாட்டில் அக்ரெசிவாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் வந்து இந்த ரெக்கக்னைசேஷன் பார்த்திங்கன்னா அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ ட்ரோனில் வந்து ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் பெருசாக அதை கொண்டு போவோன்னு ஐடியாவில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரோனில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போகும்போது ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்தோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம், நிறைய ட்ரோனை ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பண்ணதில் வந்து இப்போ நிறைய கான்செப்டில் ட்ரோனில் வரும், ஜியோஸ்பேஷியலில் வரும், சர்வே வரும், இன்லேண்ட் வாட்டர் தண்ணி வந்து இப்போ ஷிப்பிங் மினிஸ்டர் சோனோவால் சார் வந்து ட்ரோனை வந்து பிரைம் மினிஸ்டர் நிறைய என்டர்டெயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குது ட்ரோனு அப்படின்னு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுத்தேன். இன்லேண்ட் வாட்டர் ட்ரோனை வந்து தண்ணிக்குள்ளே போய் மானிட்டர் பண்ணோம், எவ்வளோ வந்து நீங்கள் ட்ரெச் பண்ணியிருக்கீங்க. இப்போ மனுஷன் அளக்கும்போது தப்பு நடந்துடலாம், மிஷின் அளக்கும்போது தப்பு நடக்காது. அப்புறம் அந்த அசட்ஸு, இப்போ போர்ட்டெல்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அசட் இருக்குது, எவ்வளோ ஏரியா இருக்குது, இதெல்லாம் ட்ரோனை சர்வே பண்ணும். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டுக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயும் பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்களும் கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் செக்யூரிட்டிக்கும் பெரிய அளவு செக்யூரிட்டி. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் உலகத்தில் நான் வந்து இப்போ தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ட்ரோன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சென்னை போலீஸ் தான் கொண்டு வராங்க. அவங்க அருமையாக ரிசர்ச் பண்ணி ஒரு டெண்டர் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப அருமையான ஒரு ப்ராஜெக்ட்டு. அது செக்யூரிட்டியில் ரொம்ப ரொம்ப மைல்கல்லாக இருக்கும். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே முன்னுதாரணமாக இருக்கும். சென்னை சிட்டி கமிஷனர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டெண்டரில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நாங்களும் பண்ணோம். ஸோ எங்களுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்லேயும் எங்களுக்கு இருந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால, நான் ஆல்ரெடி இந்த ஃபர்டிலைசர்லேயே ட்ரோனை எல்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணதுனால உடனே என்னால் அதை கோஆப் பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வந்து நாங்கள் கூட மர்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ எங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு, உடனே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்களுக்கு அந்த டெண்டர் அவார்ட் ஆச்சு. இப்போ ட்ரோன் முடிஞ்சிருச்சு, வெகு விரைவில் வந்து அது வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரோன் தான் பெரிய இல்லை, உங்களுக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா நம்மளது வந்து ரொம்ப திக்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி, 140 கோடி பேர் இருக்கும்போது உங்களுக்கு ஹியூமன் வந்து எல்லா இடத்துலையும் போட முடியாது. ஸோ சிஸ்டம் இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுது. இதில் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமான. இப்போ இந்த ட்ரோன்றதில் கூட நிறைய, இப்போ இனி வந்து சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டரே வந்து நிறைய எல்லா துறைகள்லையும் ட்ரோனை வந்து என்கரேஜ் பண்ணுங்கன்னா நிறைய ட்ரோன் பைலட்ஸ்க்கான தேவைகள். அதுதான் உங்களுக்கு இப்போது லாஸ்ட் வீக் கூட உங்களுக்கு மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் சார் சொல்லியிருக்காரு, ஹியூஜ் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் ட்ரோன் பைலட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ளமோ படித்தவங்க, நிறைய வந்து கிராஜுவேஷன் யூஜி பண்ணவங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன லைன் எடுக்கலாம், ஃப்யூச்சர் எப்படி ரெவென்யூ இருக்கும்னு யோசிக்கிறாங்க.
இப்போ நான் அந்த ட்ரோன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஆரம்பிக்க போகிறீங்க? ஆமாம், வெரி சூன் ஆரம்பிக்க போகிறோம். லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து சென்னையில் வந்து இப்போ அந்த சிட்டி போலீஸ்க்கே நாங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். பட் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அது நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நாங்கள் பண்ணி சீக்கிரமாக அப்போ வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு 10 லட்சம் ட்ரோன் பைலட்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த 10 லட்சம் பேர் ட்ரோன் பைலட்ஸ் ஆகிட்டாங்கன்னா, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, இன்டர்நேஷ்னலில் வந்து ட்ரோனில் வந்து அமேசான்லாம் டெலிவரி கொடுக்கவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுட் டெலிவரி பண்ணலான்ற வரைக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பெரிய நெட்வொர்க் ஆகும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக அதை வந்து ஒரு தனி நபராக பண்ண முடியாது. ஒரு கம்பெனி உங்கள்கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பேஸ் கொலாபரேஷன் இருந்தால் பண்ண முடியும். அதனால் அதுதான் என்னுடைய கான்செப்ட். அது நாங்கள் சக்ஸஸிவாக போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெருசாக வருவோம். பல துறைகளில் வந்து நீங்கள் தடம் பதிக்கிறீங்க. எல்லா அவென்யூஸோட டோரையும் ஓப்பன் பண்ணணுன்றதெல்லாம் இருக்குல்ல. அடுத்தடுத்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்றாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு என்னென்ன இருந்துச்சுன்னா, ஃபுட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன, அந்த காலத்தில் ஜென்ரல் ஃபுட்ஸு யூஎஸ்ஏயில் வந்து பெரிய கம்பெனி ஜென்ரல் ஃபுட்ஸ் தான் வேர்ல்டில் ரிச்சஸ்ட் கம்பெனியாக இருந்துச்சு. அந்த கம்பெனியை வந்து டிசி கொலாபரேஷன் பண்ணி டேங்க் கொண்டு வந்தார். அவர் கொஞ்சம் ஏர்லியாக கொண்டு வந்துட்டார். அப்போ அந்த 86, 87லலாம் நம்ம வந்து அந்த ஜூஸ் எல்லாம் கொடுத்து அஃபோர்டபுள் கிடையாது. நம்ம ஆளுங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் பீப்புள். மினரல் வாட்டரையே டாக்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்றவங்கலாம். ஸோ அவர் கொண்டு வந்தது ரொம்ப அருமையான ப்ராடக்ட், பட் ஏர்லியாக வந்துருச்சு. ஸோ அந்த இதை கான்செப்டை வந்து இப்போ நம்ம மைண்டில் இருந்துச்சு, ஃபுட் டிவிஷன் திறக்கணுன்ட்டு. அதை நான் பண்ணி இந்த இது பண்ணியிருக்கேன். ஃபுட் டிவிஷன் நம்ம பேக்கரி ப்ராடக்ட்ஸு, பிஸ்கட்ஸ், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியை எடுத்து டேக் ஓவர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி லான்ச் பண்ணி கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணுறதா இருக்கும். பட் செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ பட்டுக்கோட்டை மெஸ்ஸுன்னு ஒன்று இருந்துச்சு, அவங்க செயின் எடுத்திருக்கோம். பட் நிறைய ஃபுட்டில் வரும். இப்போ உங்களுக்கு எப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இப்போ என்ன, உங்களுக்கு கோவிட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், அவங்களால 2 வருஷம் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் ஆகலை. ஸோ பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் பார்க்க சின்னதாக இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 50 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஆமாம். ஸோ என்னோட கோர் ப்ராஃபிட் மேக்கிங்கை விட எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்றது என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று தான் நீங்கள் சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்க முடியும். ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி நம்ம, அதான் முக்கியம், கரெக்டான ரைட் வேர்டு. நிறைய பேர் வந்து சார் ஒரு சின்ன பிஸ்னஸ் மேன் ஆகணுன்ற ஆசை இருக்கும், அதுலேயே ரொம்ப வளண்டுட்டு இருப்பாங்க, தோல்வி அடைஞ்சு நெருக்கடி அப்படிலாம் இருந்துட்டு இருக்கப்ப நீங்கள் ஆரம்பத்தில் அப்பாவிடமிருந்து வெளில வந்து ஃப்ரம் ஜீரோவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வெற்றி, ஒரு தேக்க நிலையில் இருக்கிற ஒரு பெரிய பாரம்பரிய குழுமம், பல தளங்களில் வெற்றி அப்படின்னு தொடர்ந்து வெற்றியாக ருசிச்சுட்டு இருக்கீங்க. வெற்றியின் ரகசியம்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? வெற்றி உழைப்பு தான். கம்ப்ளீஷன் தான் ரொம்ப முக்கியம். இது நிறைவடையலை. ஆமாம், இது இல்லை. நிறைவுன்றது வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து முக்கியம் இல்லை. நம்ம என்ன வந்து சாதிக்கிறோன்றது சாதிக்கின்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும். நீங்கள் வந்து யுவர் லைஃப் வந்து வெரி ஃபாஸ்ட், வெரி ஷார்ட் லைஃப். அந்த காலமாக 300 வயசு 200 வயசுலாம் இப்போ கிடையாது. இப்போ 60 இயர்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் பெட்டர் வாட் எவர் பாசிபிள் நீங்கள் சொசைட்டிக்கு கொடுத்துடணும். இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படின்றது பார்க்குறேன். அப்போது அந்த வெற்றியின் ரகசியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகள் தான். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுட்வேர் வந்துச்சு. இப்போ வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஃபேக்ட்ரியாக மாறிடுச்சு, எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் அந்த காலத்துலேயே வந்து காமராஜர்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இப்போ அது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து என்னோடய எண்ணங்கள் தான் என்னை ஜெயிக்க வைக்குது. ஓகே, நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து கோர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு, கோர் வந்து வாழ்வாதாரம் கொடுக்கணும் இன்னொருத்தவங்களுக்குன்னும் போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சக்ஸஸ் கொடுத்துரும். உங்களுடைய பெரும் கனவு அப்படின்றது, நான் உங்களை கவனிக்கிறப்ப ஒரு அக்ரஸிவாக பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது, உண்மையில தமிழர்கள் நல்ல அறம் சார்ந்தெல்லாம் வணிகம் பண்ணுவாங்க, அந்த அக்ரஸிவ் இருக்காது. அதனால தான் இப்போ குஜராத், இப்போ வட மாநிலத்தில் பெரிய அளவு வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு. இந்த நேச்சர் எப்படி உங்களுக்கு? எங்கள் ஏஜ்லேருந்து இருந்தால் தான் நம்ம அப்பா கிட்ட தான், அப்பாட்ட தான் படித்தேன். அவரும் அவட மாதிரி தான். அவங்க வந்து படிப்பு அந்த அவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க, படிப்பறிவு அவ்வளோ இல்லாதவங்க, பட் உழைச்சி சம்பாதிச்சு வந்தாங்க. அந்த வேகம்ன்றது அங்கே படித்தோம். நமக்கு எஜுகேட் பண்ணதுனால நம்மளால் அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண முடிஞ்சு, எங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே ஸ்லோவாக போகணும்னு நமக்கு தெரியும். பண்ணி ரெண்டாவது எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் வித் ஃபுல் டெடிகேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். இன்னொன்று சொல்லிடுறீங்க, நார்த் இந்தியாலாம் அக்ரெசிவாக போகிறாங்கன்ட்டு. நீங்கள் எல்லோரும் நல்லது நினைங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த கம்பெனியை வந்து இந்தியாவில் உலகமே பேசுகிற மாதிரி கொண்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துடும். ரொம்ப வருஷம் காத்திருக்க வேணாம், வெகு விரைவில் வந்துடும்.
இது மாதிரி பல தளங்களில் பயணிக்கிற போது சார் எப்படி அதை நிர்வகிக்க முடியுது சார்? அந்த செட்டப் எப்படி நீங்கள் நாங்கள் வந்து அது பெரிய சேலஞ்ச் தான். டீம் பில்டிங் ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான். கொத்தாரி கூட பெரிய ஸ்டெபிளைஸ்டு டீம் என்கிட்ட இல்லை. பட் எப்படி நான் இப்போ பண்ணுறேன்னா, டீம் பில்ட் பண்ணும்போது ட்ரஸ்ட் வர்த்தி ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணும்போது ட்ரஸ்ட் வர்த்தி ரொம்ப முக்கியம், லாயல்ட்டி ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவம் தான் சக்ஸஸ் ஆச்சு. இப்போ வந்து கார்ப்பரேட்டுன்னாங்க. ஆனால் பழையபடி முதலாளித்துவம் வந்துருச்சு. லீடர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா டீம் பில்ட் பண்ணிடலாம். டீமை டிபெண்ட் பண்ணி லீடர் இருக்கக்கூடாது. ரெண்டாவது ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னும் போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, எல்லோரும் நினைப்பாங்க இவர் என்ன 5000 கோடிக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, 10,000 கோடிக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. பணம் வந்து ப்ராஜெக்ட் கிடையாது. ப்ராஜெக்ட்ன்றது பிஸ்னஸ். அது வேற. ஆமாம், வேறு. அதையும் நான் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நேற்று ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் நைட்டு. அப்போ ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அங்கே. அப்போ சொல்லும்போது இவர் வந்து 2000 crores ஃபுட்வேர் ப்ராஜெக்ட் போட்டிருக்காருனாங்க. அப்போ அவங்க தான் பெரிய ஆளுங்கன்னாரு. அப்போ நான் அவர்கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ்ன்றது வந்து பணம் கிடையாது. பிஸ்னஸ்ன்றது வந்து வணிகம், வர்த்தகம்ன்றது வந்து நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணுறது தான். அப்புறம் பணம் வந்துடும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ தைவான்லேருந்து இன்வெஸ்டர் வராங்க. அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அட்வான்ஸ் கொடுக்குறான். லேண்டு தான் வாங்குறீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட், பேங்க் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ராஜெக்ட் போகணுன்னாலே ஐயோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமே, எப்படி பண்ணுறதுன்னு சைக்காலஜியாக முதல்ல அவங்க வந்து அதில் இறங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட் வச்சு போனீங்கன்னா எல்லாமே அமைஞ்சிடும். பலர் வந்து பணம் வச்சுக்கிட்டு தான் பிஸ்னஸ் அது இல்லைன்றே கிரியேட் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் கிரியேட் பண்ண முடியும். ப்ராஜெக்ட்டுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா, தேவை இருக்கு இல்லையா. நீங்கள் வந்து எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷூ தேவை. ஓகே. இப்போ தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க இப்போ நம்மளுக்கு இங்கே வேலை வாய்ப்பை கொடுக்கணும், இடம் தேவை இருக்குது. இப்போ இது எல்லாமே ஒன்றா மர்ஜ் பண்ணி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்க ரெடியாக இருந்தால் அதை தயாரிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லா பேங்க் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் பிஸ்னஸ்ன்றது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் ஆகிடக்கூடாது. நிறைவாக ஒரு கேள்வி சார். ஒரு பெரிய பயணம், ஒரு தமிழராக ஒரு பெரிய பாரம்பரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை எடுத்து அதை வெற்றிகரமாக மாற்றுவது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அசாத்தியமான பயணம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய தொழில் முனைவோர்கள் கூட நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க, வணிகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி. அவர்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி? அவங்களுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து ஏஜ் விட்டுட்டோமேன்னு யோசிக்கிறேன். இது ரொம்ப அருமையான பீரியடு. இந்த மாதிரி கோல்டன் பீரியடு நம்ம கிடைக்காது. ஃப்யூச்சரில் இருக்க ஜெனரேஷனுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ் வந்து உலகத்துக்கு இல்லை இந்தியாவுக்கு வந்து பெரிய கோல்டன் பீரியட். உலகமே இந்தியாவை பார்க்க போகுது. நீங்கள் தயவுசெய்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் டெடிக்கேட்டடாக இருங்க. முதல் ஸ்டெப்பில் உங்களுக்கு சர்க்கிள் வந்துருச்சுன்றது யோசிக்காதீங்க. 10 தடவை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். டைவர்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. ரொம்ப சீனியர்ஸை மதிங்க, எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்க. இப்போ நான் வந்து ரொம்ப பொறுமையாக அனுபவசாலிங்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுதான் பெரிய நாலேஜ். அது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க ஜெனரேஷன் ஃபாஸ்ட்டு. கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து பேசுனாலும் அவங்களுக்கு என்னடா அதுன்னு ஆயிடுது. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் டைம் ஆச்சு சீனியர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும். கிரேட் சார். அக்ரெசிவாக இருங்க, பொறுமையாக இருங்க, அனுபவசாலிகளின் அனுபவங்களை மதிங்க அப்படின்ற டேக்கும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. உலகம் போற்றும் ஒரு வணிக ஆளுமையாக வரணுன்ற எண்ணத்தோடு பயணிக்கிறீங்க. உங்களோட எண்ணங்கள்லாம் நிறைவேற எங்கள் நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை, வாழ்த்துக்களை. தேங்க்யூ வெரி மச். என்ன நேயர்களை, பேசும் தலைமை பல்துறை சார்ந்த ஆளுமைகளின் அனுபவங்களை உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதற்காகத்தான் துறை தேடி பல ஆளுமைகளின் அனுபவங்களை தேடி பேசும் தலைமை பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.